பிஜேபியில் இருக்க ஒரு லீடர் ஒருத்தர் வந்து த்ரிஷா மேமை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் முன்னாடி த்ரிஷா மேம் வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ஒரு வருத்தம் தான். அவர் நார்மலாக பேசவே மாட்டேன். இன்னைக்கு எதனால சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது பட் ஆனால் அது கட்சியோட டிக்னிட்டி அப்படியே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி. டிக்னிட்டியை குறைக்கிற மாதிரி இல்லை, யாரையோ பேசுகிறாங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஜனநாயகன் படத்துக்கான அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கூட இப்போ வரைக்கும் தராம வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்றது வந்து விஜய் சார் வந்து பொலிட்டிக்கல்குள்ள வந்துட்டாரு. அந்த ஒரு நான் அடங்காத படம் நான் அடிச்சு 4 வருஷம் ஆச்சு. நானும் பிஜேபியில் தானே இருக்கேன். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்து வந்தேனே. அப்போ என் படத்தையும் ரிலீஸ் பண்ணல. அப்போ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. நீங்கள் என்ன எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வந்து உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுல்ல. ஆர்சிக்கு போகணும் இல்லை படம். ஆர்சி போகணும், நீ கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. பராசக்தி ஆர்சிக்கு தானே போச்சு. ஆர்சிக்கு போயிட்டு அவங்க என்ன தேவைப்பட்டுச்சோ கட்சிப்போ இல்லாட்டி மியூட் பண்ணுற இடத்துல மியூட் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் கொடுத்தாங்கல்ல சார், அது வந்து இப்போ ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு சார். அவங்க அவார்ட் கொடுத்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்க யாருக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா லைக் இப்போ இருக்கிற இந்த ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு சார். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த பீரியடில் வந்து யார் சிறந்த நடிகர் நடிகையோ அவங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதில் யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்களா? அப்படி பார்த்தா நான் வந்து இன்றைக்கி நான் பிஜேபியில் இருக்கேன். ராதிகா சரத்குமார் கொடுத்துருக்கூடாது. நம்ம அரசியலை விட்டுட்டு அப்படியே அரசியலை விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் அரசியல் இருக்கணும். எல்லாருமே அரசியல் வந்தால் தான் நாடு உருப்படும். முதல்ல கல்வி கற்றவர்கள்லாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு தேர்தல் என்று வாக்களிக்காமல் இருந்தால் தேவையற்றவர்களாம் ஆட்சிக்கு வருவதற்கு உருவாக்குவதற்கு நீங்களாக இருப்பீர்கள். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன் சார். இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் கொடுத்தாங்கல்ல சார், அது வந்து இப்போ ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு சார். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அவார்ட் கொடுத்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்க யாருக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா லைக் இப்போ இருக்கிற இந்த ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு சார். நீங்கள் அதுக்கு என்ன சார் நினைக்கிறீங்க? நான் அது வந்து அவங்க சொல்கிறவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த பீரியடில் வந்து யார் சிறந்த நடிகர் நடிகையோ அவங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதில் யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்களா? இது ஸ்டேட்டுக்கு தெரிஞ்சவங்க ஸ்டேட்டுக்கு பிடிச்சவங்க தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தா நான் வந்து இன்றைக்கி நான் பிஜேபியில் இருக்கேன். ராதிகா சரத்குமார் கொடுத்துருக்கூடாது. அப்படிலாம் ஐ டோன்ட் திங்க் தே கிவன். யார் வந்து திறமை வாய்ந்தவர்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க நான் சொல்லுவேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு மிக்ஸ் பாலிட்டிக்ஸ் இன் த சினிமா. ஓகே. ஸோ ஆனால் இன்றைக்கி பிஜேபியில் இருக்க ஒரு லீடர் ஒருத்தர் வந்து த்ரிஷா மேமை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் முன்னாடி த்ரிஷா மேம் வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க சொன்னது என்னோடய பர்சனல் லைஃப் பற்றி வெளியே யாருக்கும் பேசுவது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கவர் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவர் பேசுனது வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசுறது வந்து நான் வந்து அவர் வந்து மாநில தலைவர் வந்து அது எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்றது எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். எனக்கும் ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவர் நார்மலாக பேசவே மாட்டார். நயினார் அவர்கள் வந்து எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர் தான். அன்றைக்கி எதனால் அது சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது பல விதமாக வந்து எதிர்த்தரப்பில் அவங்க வந்து பேசுகிற விதம் ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பாலிசி பேசாமல் அவங்க வேறு இதெல்லாம் பேசும்போது அவங்க அந்த மாதிரி பேசும்போது அவங்க வந்து பேசுகிறனால இவங்க பேச வேண்டிய சூழலை உருவாக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அன்றைக்கி பேசுகிறது வந்து நம்ம வானதி சீனிவாசன் அவர்கள் கூட அது பேச மாட்டார். அது பேசும்போது வருத்தமாக தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இட்ஸ் அ ஸ்லிப் ஆஃப் த டங் தட் டே. ஏதோ சொல்ல வந்த மாதிரி சொல்லியிருப்பார். அது வந்து இனிமே அவர் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார்ன்ற நம்பிக்கை எங்களுக்குலாம் இருக்குது. ஈ ஒன்ட் ஈவன் பிரிங் அண்ட் சம்படி எல்சஸ் பர்சனல் லைஃப் கொண்டு வர மாட்டார். அன்றைக்கி சொன்னதுக்கு காரணம் அன்றைக்கி இட் குட் பி அ ஸ்லிப். மைண்டில் எந்த டென்ஷன் சொன்னான்னு தெரியாது. என்ன வந்து அவரை வந்து உந்துதல் பண்ணிச்சு அப்படின்னு தெரியல. நார்மலி இஸ் நாட் த பர்சன் லைக் தட். அண்ட் த்ரிஷா இஸ் ஆல்சோ குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க வந்து அது கருத்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து அவங்க என்ன சொல்ல நான் நான் பொலிட்டிக்கலாக இருக்கேன். இந்த மாதிரி பர்சனல் லைஃப்பை வந்து யாரும் பேச வந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் ஷோஸ் ஹர் சைட் ஆஃப் த ஹோல் திங் ஆல்சோ. என்ன தேவையில்லாமல் என்ன பேரை வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
பட் ஆனால் அது கட்சியோட டிக்னிட்டி அப்படியே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி. டிக்னிட்டியை குறைக்கிற மாதிரி இல்லை, யாரையோ பேசுகிறாங்க, எல்லாரும் பல விதமாக பேசுகிறாங்க இன்றைக்கி. அதெல்லாம் நம்ம வந்து டீப்பராக போய் நான் போய் பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லாருமே வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட் இருக்கக்கூடாது. பாலிடிக்ஸ் ஷுட் பி டீசென்ட், இட் கேனாட் பி இன்டீசென்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அன்னைக்கு வந்து பேசுனது வந்து அவர் பேசவே மாட்டார் இல்லையா. ஓகே, டு ஏர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் மாதிரி அன்னைக்கு அவர் அதுக்கு அந்த மாதிரி பேசாத ஒரு பேசியிருக்காருன்னா அன்னைக்கு அவர் எதை அவர் உந்துதல் செய்ததுன்னு தான் சொன்னேன், எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அவர் சொல்லியிருப்பார். ஓகே, ஆனால் அந்த சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் தான் சார். அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடமே இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஜனநாயகன் படத்துக்கான அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கூட இப்போ வரைக்கும் தராமல் வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சிபிஎஃப்சி தான் சார். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது வந்து விஜய் சார் வந்து பொலிட்டிக்கல்குள்ளே வந்துட்டாரு. அந்த ஒரு நான் நடக்காத படம் நான் அடிச்சு 4 வருஷம் ஆச்சு, நானும் பிஜேபியில் தானே இருக்கேன், அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்து வந்தேனே, அப்போ என் படத்தையும் ரிலீஸ் பண்ணல, அப்போ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. சென்சார் இஸ் இண்டிபெண்டன்ட் பாடி, நல்லா புரிஞ்சுக்கணும். அது நமக்கு சாதகமாக பொலிட்டிசைஸ் பண்ணிக்கூடாது. நீங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வந்து உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுல்ல. ஸோ அன்லஸ் அண்ட் அதான் சொன்னேன், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்று நாம் உணர்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம எல்லாமே கரெக்டாக இருப்போம். ஓகே, இவர் சொன்னார், அவர் சொன்னார், பொலிட்டிசைஸ் பண்ணிக்கிறது, தட் இஸ் அ பாடி, இண்டிபெண்ட் பாடி. ஆர்சிக்கு போகணும் இல்லை படம், ஆர்சி போகணும், நீ கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, நீங்கள் ஆர்சியில் போய் திருப்பி அப்ஜெக்ஷன் கிரியேட் பண்ண, என்ன அப்ஜெக்ஷன் கேட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். என் பராசக்தி ஆர்சிக்கு தானே போச்சு, ஆர்சிக்கு போயிட்டு அவங்க என்ன தேவைப்பட்டுச்சோ கட்சிப்போ இல்லாட்டி மியூட் பண்ணுற இடத்துல மியூட் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஹிந்தி இம்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்திருக்கலாமே, அவங்க நிறுத்தலையே. அவங்க அதில் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட் பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி, லேர்ன் ஒன் மோர் அடிஷ்னல் லாங்குவேஜ், ஹிந்தி இஸ் நாட் இம்போஸ்ட் எனிவேர். அதனால் வந்து அந்த டைம் 1965 ஹிந்தி இம்போஸ் பண்ண பார்த்தாங்க. அப்போ இருந்தது காங்கிரஸ் ஆட்சி, இம்போஸ் பண்ண பார்த்ததுக்காக எஜுகேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இப்போ வந்து அந்த இம்போஸ் யாரும் பண்ணலை, புரியுதா. அதனால் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கோங்க, தேர்ட் லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்காங்க. சார் நம்ம அரசியலை விட்டுட்டு அப்படியே அரசியலை விட்டுட்டு போக முடியாது, நீங்களும் அரசியல் இருக்கணும். எல்லாருமே அரசியல் வந்தால் தான் நாடு உருப்படும் முதல்ல. ஓகே, அந்த கல்வி கற்றவர்கள்லாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு தேர்தல் என்று வாக்களிக்காமல் இருந்தால் தேவையற்றவர்களாம் ஆட்சிக்கு வருவதற்கு உருவாக்குவதற்கு நீங்களாக இருப்பீர்கள். அதில் எலெக்ஷன் இஸ் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியில் முதல்ல வாக்களிக்க கற்றுக்கணும் எல்லாரும். நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், நான் வந்து பொலிட்டிக்கலாக அதில் போல. பாலிடிக்ஸ் ஷுட் பி வித் அஸ். உங்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமை வந்த பிறகு நீங்கள் போய் நேரடியாக போயிட்டு வாக்களிக்காவிட்டால் அது பெரிய குற்றவாளி ஆயிடுவீங்க. நான் முந்தைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், நான் வந்து கலை உலகத்துக்கு வந்த உடனே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். ஓட்டு போடாட்டி என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. ஓட்டு போடாட்டி முதல்ல அப்போ வந்து டெலிஃபோன் தானே, டெலிஃபோனை கட் பண்ணிவிடுங்க, அவனுக்கு உங்களுக்கு சாக்கடை கனெக்ஷனை கட் பண்ணுங்கண்ணா. ஐயோ சார் இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, ஒழுங்காக போய் ஓட்டு போடுவாங்களா? ஓட்டுரிமை இருக்கும்போது தான் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த அரசை வந்து கேள்வி கேட்கின்ற உரிமை உங்களுக்கு வருது. ஓட்டே போடாமல் வீட்டில் உட்காந்து ஆல்ரெடி போய்ட்டு ஜாலியாக வந்துட்டிங்கன்னா, யூ காட் த பவர் டு பிரிங் அ கவர்மெண்ட், யூ காட் த பவர் டு பிரிங் டவுன் அ கவர்மெண்ட். ஸோ யூஸ் தட் பவர் ரைட்லி, அவ்வளோதான். ஓகே, ஆனால் நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப், பொலிட்டிக்கல் லைஃப், சினிமா லைஃப் எல்லாத்தையும் அழகாக பேலன்ஸ் பண்ணுறீங்களே சார், அது எப்படி சார் முடியுது? இல்லை, நான் அப்படியே இருந்துட்டேன். ஐ பேலன்ஸ் எவ்ரி திங். நான் தான் சொன்னேன், நான் வந்து எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறவன். ரெண்டாவது, நான் வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் எந்த அளவுக்கு நான் போனோம் என்னூல் என்ற ஒரு கோடு குறித்து வச்சுருப்பேன். ஓகே, அது அன்லஸ் அன்டில் ஐ எம் ப்ரொவோக்ட், தேவையற்றதை யாரும் சொன்னார்கள் என்று சொன்னால் அது வந்து உண்மைக்கு புறம்பாக இருந்தால் உடனே நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன், பேசுவேன். பேசாட்டி நான் பேச மாட்டேன். ஓகே, ஸோ நான் சொல்கிற கருத்து வந்து அவங்க சொல்கிற கருத்துக்கு வந்து அகேன்ஸ்டாக இருந்தால் நான் வந்து பதில் சொல்வேன். சார் ஆலி படம், ஸோ ஆலி ரெஃபர்ஸ் டு சி அப்படின்னு சொல்லுவாங்க சார். எல்லோரும் இந்த கடலை விரும்புகிறதே வந்து அதோட அமைதிக்காக தான். ஏன்னா அங்கே போனால் ஒரு மாதிரி பீஸ் அண்ட் காமாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு ஆலி வந்து பயங்கர இன்டென்ஸாக, ரொம்ப ராவாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே சார் ட்ரெய்லர் பார்க்கும்போது. எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் ஆலி? ஆலி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இது டிஃப்ரெண்ட் ஃபிலிம்னா ராம்தாஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் படம் எடுத்து பழகிருக்கார். ஓகே, அவர் வந்து அது கமர்ஷியல் அவுட்லுக்கை பற்றி நினைக்க மாட்டார். அவர் ஒரு சர்டன் பேட்டர்ன் வச்சுருக்காரு. இப்போ வந்து மேல் விலாசம் வந்து அந்த கோர்ட் ரூம்லேயே எடுத்திருந்தார். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். அப்போ வந்து அந்த அப்போத்திகேரி சம்திங் அபவுட் ஹாஸ்பிட்டல்ஸ். இது வந்து இன்சைட் த போட் ஃபிஷிங் வெசலில் அது கொண்டு போயிட்டார். நான் கூட கேட்டேன், கொஞ்சம் சீன்ஸ் நிறையா லேண்டில் பண்ணிவிட்டு
அப்புறம் இங்கே போகலாமான்னாரு. ஸோ நோ வி ஹேவ் டு as soon as possible you go into the boat அப்படின்னு ஃபீல் பண்ணார். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு என்னுடைய ஜானரில் வந்து இது ஒரு ஐ ஃபைண்ட் இட் மோர் அவருடைய பேட்டர்னில் ஒரு ஆர்டிஸ்டிக் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் நான் நினைக்கிறேன். கமர்ஷியல் வேல்யூன்னு சொல்லும் போது இட் இஸ் காட் இமோஷன்ஸ். அதாவது ஒரு பாச மலையை பொழியும் போது யார் பாசம் யார் பொழியும் பாசம் அதிகம் அப்படின்றது போது ஒரு சர்ச்சை உருவாகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த படம். இந்த ஆலி வந்து 70% ஆஃப் த ஃபிலிம் வந்து ஓஷனில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் சார் சொல்லியிருந்தார். ஆனால் உங்களை பற்றி சொல்லும்போது சார் வந்து நாங்கள் எல்லோரும் பயங்கர வாமிட்டிங் சென்சேஷன் வருது, எல்லோரும் வாமிட் எடுக்கிறாங்க, அவர் வந்து பயங்கர ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கனால அவர் ஒரு மாதிரி ஸ்டெடியாகவே இருந்தார், அவருக்கு பெருசாக அது சேலஞ்சிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரில அப்படின்னு. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? சி சீக்வன்ஸ் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்து கல்லூரி நாட்களில் நியூ காலேஜ் படிக்கும் போது என் உச்சிக்குப்பத்தில் வந்து கட்டுமரத்தில் போயிருக்கேன். கட்டுமரத்தில் போகிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே. ஏன்னா எந்த பக்கம் எந்த ப்ரொடெக்ஷன் தான் தண்ணியில் தானே போகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கட்டுமரத்தில் போகும்போது எனக்கு வாந்தி வந்த மாதிரிலாம் தெரில. ஐ என்ஜாய் த ரைட். ஓகே. ஸோ அதனால் நான் வந்து நிறையா படங்கள் வந்து சாங்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் ஷார்ட் தாய்மொழி ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே. நிறைய படம். அப்புறம் வந்து மல்பே ஐலண்ட்ஸ் போய் ஷூட் பண்ணும்போது அதுவும் திரும்பி வரும்போது பயங்கரமாக தூக்கி அடிக்கும். மற்றவங்கெல்லாம் வாந்திலாம் வரும், தலை சுத்தம். எனக்கு அந்த மாதிரி வந்ததே கிடையாது. மேபி ஐ மேட் லைக் தட். அதனால் பெருசாக தெரியல. பட் வெரி நைஸ். அதில் வந்து ரசூல் பூக்கட்டி சவுண்டு, கடல் காற்று, அதுக்கப்புறம் புயல், இதெல்லாம் வந்து அவருடைய க்ரியேஷன் வாஸ் வெரி நைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆலிக்கு இன்னொரு மீனிங் பார்த்தேன் சார், டீப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வேலண்டைன்ஸ் டே வேறு முடிஞ்சிருக்கு சார். ஸோ உங்களுக்கும் மேமுக்கும் இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு லவ் பற்றி நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த வேலண்டைன்ஸ் டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு உங்களுக்கு? என்ன ஏதாவது கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? வேலண்டைன்ஸ் டேலாம் நாங்களாம் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்குறது. நான் ஒரு பஞ்ச் ஆஃப் ரோசஸ் மட்டும் தான் கொடுத்தேன். ஓகே. சி பேசிக்லி அன்பையும் பரிமாறிக்கொள்வது வந்து எவ்ரிடே யூ ஆர் டூயிங் இட். ஸோ அது ஸ்பெஷல் டேன்னு கண்டுபிடிச்சனால எல்லாம் வேலண்டைன் டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டே ஆகிப்போச்சு. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் as long as you keep ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பகிர்ந்து கொள்ளும் போது இட் பிகம்ஸ் வேலண்டைன்ஸ் டேன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஏன்னா மேம் கூட வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் குட்டியாக ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தாங்க சார். நிறையா க்யூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த லவ், அந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் நிறையா அந்த ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் விட்னஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சார் இருக்கும்? லவ் பார்த்தீங்க சரி, அப்போ எங்கேயாவது கொஞ்சம் இப்போ கூட மேம் வந்து ஆனால் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சார் இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் உண்டான ஃப்ரெண்ட்ஷிப்? குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏற்கனவே தெரிஞ்சதானே கலை உலகத்துக்கே. நான் அரவிந்த் சாமி மேம் வந்து ஒரு 10 years ஆஃப் வெரி பின் எனிதிங் வில் டாக் டு ஈச் அதர். ஓகே. இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ரெகுலராக யூஸ் டு மீட். ஓகே. அதுக்கப்புறம் we decided to get married, we got married. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ப்ளஸ் 35 வருஷம் நட்பு. ஆஹா, நைஸ் சார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.